மாவட்டம் ஆலங்காயத்தில் பிரம்மாண்டமான ஒரு தீம் பார்க் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இது மாதிரி தீம் பார்க் இந்த சரௌண்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுற்றி இருக்க ஒரு 50-60 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறது பார்த்தா செம்மையான என்டர்டைன்மெண்ட் பிளேஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸு, மினி ஹாலு, சின்ன பசங்களுக்கான கேம்ஸு, பெரிய பெரிய அட்வென்ச்சர் கேம்ஸு, போட்டிங்கு, A to Z எல்லாமே இருக்குது. இதை பற்றி கேட்கலாம், இதோட பரப்பளவில் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. பெரிய தீம் பார்க் உருவாக்கிங்க, அதுவும் இன்டீரியரில் மலைக்கு பக்கத்தில் உருவாக்கி ஜவாத மலைக்கு அடிவாரத்தில் உருவாக்கிங்க. எப்படி இது என்ன வந்துச்சு உங்களுக்கு? அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஏதோ ஒரு கனவு தான். இந்த கனவு நிறைவேறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? எப்படி கஷ்டப்பட்டு? ஆமா ஆமா. இது செய்யணுன்ற மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே எனக்கு எய்ம் இருந்தது. 15 வருஷம் முன்னாடி ஆமா, அது லேண்ட் வாங்கி 25 வருஷம் ஆகுது. கேம்ஸ் இது மாதிரி பண்ணிக்கிங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு இது இன்டோர் கேம் இருக்கு, அவுட்டோர் கேம் இருக்கு. இன்டோர் கேமுக்கு ஒரு 3-4 கேம்ஸ் தான் வந்திருக்கு. 3-4 கேம் இருக்கு. இன்னும் ஃபிட்டிங்ஸ் இல்ல. ஆமா, இன்னும் வர வேண்டியது இருக்கு. அமௌண்ட் எல்லாம் எப்படி வாங்குவீங்க? பெரிய லக்ஸரியா இருக்குமா? எல்லாரும் வர மாதிரி இருக்குமா? இல்ல, எல்லாரும் வர மாதிரி கம்மியா பண்ண. 5 பேர் வரும்போது ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். 10 பேர் 5 பேர் டிஸ்கவுண்ட். ஸ்கூல் பசங்க வரும்போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸ்கூல் பசங்க டிஸ்கவுண்ட் இருக்கு, காலேஜ் பசங்க டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆனா பண்ணி தரலாம். நம்ம வந்து அதாவது லோ பட்ஜெட்லயே பண்ணலாம். லோ பட்ஜெட்ல பண்ணி தரலாம். பல்கா நீங்க ஒரு டீமா வரும்போது டிஸ்கவுண்ட் இருக்கு, பண்ணி தரலாம். எவ்வளவு ஏக்கர் சார் கரெக்டா? இது 30 ஏக்கர். 30 ஏக்கர். இது செய்யறதுக்கு எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு பிடிச்சிச்சு? 2 வருஷம் செஞ்சுட்டு இப்போ வேற இடத்துல இருக்கிற இடத்துல தீம் பார்க் போய் பார்த்தோம். பார்த்து அதை வச்சு அப்படியே ஒவ்வொன்றா இப்போ போட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எப்படி ரெடி பண்ணி தோசை ரெடி பண்ணிங்களா? தண்ணி இது வந்து இயற்கையாக இருக்கிற தண்ணி தான். இயற்கையாக இருக்கிற தண்ணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாம். ஆடெல்லாம் எப்படி சார்? ஆடம் இது 5 அடி இருக்கு. 5 அடி தான், மீடியம் தான், எவ்வளோ பிரச்சனை இல்லை. 5 அடி ஆச்சுனாக்க ஓவர்ஃப்ளோ ஆகிடும். 5 அடிக்கு மேலே போயினுக்குது. ஆமாம் ஆமாம். உள்ள என்ட்ரு ஆகலாம். ஃபாரஸ்ட்லேருந்து மேலே அந்த பக்கம் ஃபாரஸ்ட்லேருந்து வருது, அந்த ஜவாதி மலை ஃபாரஸ்ட்லேருந்து வருது. அதெல்லாம் இது உள்ள நம்ம லேண்ட் உள்ள நுழைஞ்சு வெளியே போகுது. உள்ள என்ட்ரானா எவ்வளோ கேம்ஸ் சார் அவங்களுக்கு? ஒரு அமௌண்ட் கட்டிட்டு உள்ள என்ட்ரா வராங்க ஒரு ஃபேமிலியா? எத்தனை கேம்ஸ் மினிமம் இருக்கு அவங்களுக்கு? ஒரு 30 கேம்ஸுக்கு. 30 கேம்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் அமௌண்ட்லேயே பண்ணிக்கலாம். அது 2 பேக்கேஜ் வச்சுக்க. ஒரு 200 ஒரு பேக்கேஜ். ஆமாம். 200க்கு ஒரு 4 வாட்டர் கேம்ஸ். 4 வாட்டர் கேம்ஸ் சரிங்க. 200க்கு. ஆமாம். போட்டிங் இல்லை, ஸ்விம்மிங் பூலு, ரெயின் டான்ஸு, வாட்டர் ஸ்லைடிங் ஒரு 3க்கு, இது வாட்டர் ஃபால்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு 200. 200ல் 500,000க்கு வந்து 50% டிஸ்கவுண்ட். 50% டிஸ்கவுண்ட் தரீங்க. அதில் 500 தான். 500க்கு எல்லா கேம்ஸும், போட்டிங்கு, ஒரு ஜெயிண்ட் வீலு. ஸ்விம்மிங் பூல் கட்டிடுவீங்க? அது எதுங்க? ஸ்விம்மிங் பூல் கட்டிடுவீங்களா? அது எப்படி? இல்லை, ஸ்விம்மிங் பூலெல்லாம் கூட அந்த 200லேயே வந்துடும். 200லேயே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆமாம், 200. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 100 rupees வாங்கிடுறாங்க. இல்லை, இது வந்து மொத்தம் எல்லாமே சேர்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அதாவது வாட்டர் கேம்ஸ், போட்டிங்கை தவிர மீதெல்லாம் 200. ஃபுட்டு எப்படி? ஃபுட்டு தண்ணி தான். ஃபுட்டு தனியாக கொடுத்துருவீங்க? அது கூட சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலாம். பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஆள் வந்து எப்படி சார் ப்ரைஸ்னா? ஆள் எப்படி புக்கிங் பண்ணுறது? எப்படி புக் பண்ணணும்? அது 1 டேக்கு 15,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 15,000 புக் பண்ணிங்க. 15,000 ரூபாய். அவனுக்கு கம்மியான காசு தான், பெரிய அமௌண்ட் கூட கிடையாது. ஒரு யாரும் தொந்தரவு இல்லாமல் முக்கியமான ஆள் மட்டும் கூட்டு தான் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஒரு விஐபிங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணால் ஒரு குறைவான ஆளுங்களை வச்சு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். விஐபியில் நம்ம நார்மல் பர்சன் கூட பண்ணிக்கலாம். 15,000 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இல்லை, விஐபின்னா ஏதாவது ஒரு பர்த்டே மீட்டிங்கு அந்த மாதிரி இதுக்கு பண்ணுறது. மீதி சாதாரணமான ஆளுங்க கூட வந்து ஒரு 15,000த்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுன்னு போயிடலாம். ரூம்ஸ் எல்லாம் எவ்வளோ சார் அமௌண்ட் வரும்? ரூம்ஸ் வந்து கப்பல்ஸுக்கு 3,000 ரூபா, டபுள் ரூமுக்கு வந்து 3,000 ரூபாய். ஆமாம். இது ஏசி? ஏசி. ஏசி டிவி 3000. ஃபேமிலி ரூம்ஸ்க்கு வந்து 5,000 ரூபாய். 24 ஹவர்ஸுங்களா? 24 ஹவர்ஸ். உங்களுக்கு புக் பண்ண நம்பர் கொடுக்குறீங்களா? நம்பர் கொடுக்குறீங்களா? டிஸ்பிளே நம்பர் வைக்கிறேன் கண்டிப்பாக. இந்த உள்ள விசிட் பண்ணுங்க. A to Z எல்லாமே அட்வென்ச்சரு, குழந்தைகளுக்கான கேமு, ஏதாவது போட்டிங்கு, ஒரு எல்லாமே நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இதுவும் இல்லை, ஸ்விம்மிங் பூல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நீங்கள் லைவாக நீங்கள் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு ஒர்த்தான பிளேஸாக இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் ஒரு ஆலங்காயத்துக்கும் தனியாக ஒரு அடையாளமாக மாறும். இது ஃபியூச்சரில் இப்போ ஒரு ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். 90% வேலை முடிஞ்சிச்சு. ஆலங்காயத்துக்கு ஒரு புது அடையாளமாக இந்த தீம் பார்க் இருக்குன்னு சொல்கிறேன். சாமி தீம் பார்க்குன்னு சொன்னால் ஆலங்காயம் சொன்னால் சாமி தீம் பார்க்குன்னு சொல்லுவாங்க. சாமி தீம் பார்க்னா ஆலங்காயம் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே புகழாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப் போட்டுருக்காங்க. 30 ஏக்கரால் நல்லா சூப்பராக. கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு ஒர்த்தாக இருக்கும். இந்த ஏலகிரி மலையிலையும் சாமி ரெசார்ட் என்ன தான், ஏலகிரியிலே சாமி ரெசார்ட்லேயே நீங்கள் ரூம்ஸ் ஏதாச்சும் வேணும்னா சார் புக் பண்ணிக்கலாம். அது நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நன்றிங்க.